இன்னைக்கு நம்ம குரோகோஸ் பாஸ்கெட்பால் சீசன் 3 5th எபிசோட் தான் பார்க்க போறோம். அந்த மியாசி அப்படின்னு சொல்லி ஷுட்டோக்குள்ள பார்த்தா ஒரு பையன் ஒருத்தர் இருந்திருப்பான். அவன் ஒரு சீனியரா இருப்பானா, இருக்கிற ஜூனியர் பசங்க நம்ம மிடோரிமா முதற்கொண்டு எல்லாரையுமே பயங்கர ஸ்ட்ரிக்டா வேலை வாங்கிக்கிட்டு இருக்கேன். எப்பா இருக்கிற சீனியர்ஸ்ல இந்த மியாஜிங்கிற சீனியரை சமாளிக்கிறதா பெரிய கஷ்டமா இருக்கும் போல, என்ன அந்த அளவுக்கு கோவப்படுறான் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரும் பேசிட்டு வரும்போது அப்ப அந்த மியாஜி அங்க தனியா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறத கவனிக்கிறாங்களா. இங்கடா பண்ணிட்டு இருக்கீங்க, சீக்கிரம் வீட்டுக்கு கிளம்பலையான ஷுட்டோக்கோட கேப்டன் வந்து கேட்கும்போது, அதெல்லாம் இருக்கட்டும் கேப்டன், எக்ஸாம்ஸ் நடந்துட்டு இருக்கும் போது பிராக்டிஸ் பண்றதுங்கிறது அலோடு கிடையாதுல, அப்படி இருந்தும் மியாஜி மட்டும் எப்படி பிராக்டிஸ் பண்றான்னு கேட்க, அவன் டெஸ்ட்ல அவன் மார்க்லாம் கரெக்டா தான் இருக்கு, அதனால அவனுக்கு ஸ்பெஷல் பெர்மிஷன் கொடுத்துருக்காங்கன்ட்டு அப்படியே பேசிட்டு வரும்போது, ஏப்பா இந்த மியாஜிங்கிற சீனியர் பயங்கர கடுசா இருக்கிறாப்ல, விட்டா கட்டி வச்சிருவாரு போல, பயமுறுத்துறாப்ல அப்படின்னு நம்ம டாக்கோ புலம்பிட்டே வரும்போது அதுக்கு அவங்க கேப்டனும், ஆமா மியாஜி ஆக்சுவலி அப்படிப்பட்ட ஒருத்தன் தான், இருந்தாலும் அவன் ஸ்ட்ரிக்டா இருக்கிறதுங்கிறது மத்தவங்க மேல மட்டும் கிடையாது, ஈவன் தம் மேலேயும் அவன் ரொம்ப ஸ்ட்ரிக்டா தான் இருப்பான். அவனோட செகண்ட் இயர் கடைசியில தான் ஆக்சுவலி நாங்க அவனை பிளேயிங் ஃபைலையே எடுத்துக்கிட்டோம். அவனோட இந்த திறமை இது எல்லாத்துக்கும் பின்னாடி பயங்கரமான கடின உழைப்புகள்லாம் இருக்குது. மியாஜிக்கு மட்டும் கிடையாது, இன்னொரு பையனுக்கும் அதே தான் கேஸ். மற்றவங்களை கம்பேர் பண்ணும்போது அதிகமான பிளட் அண்ட் ஸ்வெட்டை போட்டு ட்ரெயின் பண்ற ஒருத்தங்க, ஆகையால் அவங்களோட கேம் பிளே மேலேயும் அவங்க மேலேயும் ஒரு ப்ரைட் எப்போ அவங்களுக்கு இருக்கதான் செய்யும். மேபி அவன் உங்ககிட்ட இவ்வளவு ஸ்ட்ரிக்டா இருக்கிறதுக்குமே அதுதான் ஒன் ஆஃப் த ரீசன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்திருப்பாரு. அப்படியே பிரசன்ட்ல அந்த கோட்டாருங்கிறவன் பயங்கர வேகமா பால் ட்ரிபிள் பண்ணி அந்த மியாஜியை தாண்டி ஈவன் இன்னொருத்தனும் பிளாக் பண்ண வந்தா அதுல இருந்து எஸ்கேப் ஆகி ஈஸியாவே அங்க பாயிண்ட் ஸ்கோர் பண்றான். மேட்சை பார்த்திருந்த டட்சியாவுமே ஓகே வேகமா ட்ரிபிள் பண்றதுங்கிறது மேட்ச்ல கண்டிப்பா உதவியா இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்திருக்காங்க. ஆனா இவ்வளவு வேகமா ட்ரிபிள் பண்ணி நான் யாரையும் பார்த்ததில்ல. அவன் ட்ரிபிளிங்ல ஏதோ ஒரு வித்தியாசம் ஒண்ணு இருக்கு, அது என்னன்னு எனக்கு தெரியலையேன்னு நினைக்கும் போது, கவலைப்படாதரா மியாஜி பாத்துக்கலாம் அப்படின்னு ஷுட்டோக்கோட கேப்டன் சொல்லிட்டு போகும்போது, இருந்தாலும் அவன் பாத்துக்கலாங்கிற மைண்ட் செட்லயே இல்ல. ஏன்னா கோட்டாரு ட்ரிபிள் பண்ணும்போது அவன் கவனிச்சிருந்திருப்பான், வெறும் 3 விரல தான் அவன் பாலை கண்ட்ரோல் பண்றதுக்காக பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறான். அவ்வளவு வேகமா ட்ரிபிள் பண்ணும்போது வெறும் 3 விரலுங்கிறது போதுமானதா இருக்குமா என்னங்கிற ஒரு பெரிய கேள்வி இவனுக்கு இருக்க, ரகுசானுக்கு எந்த ஒரு பிரச்சனை கிடையாது, அவனுங்க ரொம்ப ஈஸியாவே அங்க ஸ்கோர் பண்ணி ஒரு 4 பாயிண்ட் டிஃபரன்ஸ்ல இருப்பானுங்களா. இப்ப நம்ம டாக்காவோட கையில தான் பால் இருக்கு, ஆனா அவனுக்கு யாருக்கு பாஸ் பண்றதுன்னு தெரியல, இருக்கிற எல்லாரும் பிளாக் பண்ணிருக்கானுங்க. அதுலயும் ரொம்ப முக்கியமா இந்த அக்காஷிங்கிறவன் இது வரைக்கும் எதுவுமே பண்ணல, ஒருவேளை ஏதாவது பண்ண ஆரம்பிச்சானா அவன் என்ன பண்ணுவான், அதுக்கு நான் என்ன பண்றதுன்னு சொல்லி ஒண்ணுமே புரியாம இருப்பான். அப்ப மிடோரிமா கிட்ட ரகுசானோட பசங்க, உன்ன மாதிரியான ஒருத்தனை இப்படி ஒரு ஆவரேஜான டீம்ல பார்க்கும்போது பரிதாபமா இருக்கு, உன் கூட விளையாடுறதுக்கு மிச்சம் இருக்கிற 4 பேரும் வேஸ்ட் தான், அதுலயே ரொம்ப முக்கியமா அதுவும் அங்க ஒருத்தர் இருக்கிறான் பாத்தியா அந்த மியாஜி அப்படிங்கிற ஒருத்தன், அவன்லாம் எதுக்கு தான் டீம்ல வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருப்பானுங்களா. டாக்காவோட கையில இருக்கிற பால அக்காஷி தட்டி விடும் போது அந்த பால் எடுத்துட்டு போனா கோட்டாரு ஸ்கோர் பண்ணலான்னு பார்த்தா மிடோரிமா உள்ள போந்து தடுக்கிறான். பால டாக்கா எடுத்துட்டு போகும்போது மிடோரிமாக்கு பாஸ் பண்ண, மிடோரிமாவும் இருக்கிற எல்லாரையும் தாண்டி ஷூட் பண்ண போகும்போது, என்னோட வெற்றியை தடுக்கிற விதமா இந்த டீம்ல இருக்கிறவங்களா இருக்கிறாங்களா, அது என்னைக்கும் நடந்தது இல்லன்னு ஷூட் பண்ணாம மியாஜிக்கு பாச போட, மியாஜி அங்க ஒரு டங்க் அடிக்கிறான். யாருமே இதை எதிர்பார்க்கல, ஈவன் முராசகியுமே தோட என்ன மிடோரிமா பாஸ் எல்லாம் பண்றாங்கிற மாதிரி பாப்பான். செகண்ட் குவார்டருமே 39-39 அங்க டை ஆயிருந்திருக்கும். ஓஹோ எதிர்பார்த்த மாதிரி இல்ல போல, உண்மையிலே டஃப் கொடுக்குறானுங்கன்னு ரகுசானோட பசங்களும் யோசிக்க, வேணும்னா அந்த மிடோரிமாவை தடுக்கிறதுக்காக 2 பிளேயர்ஸை யூஸ் பண்ணலாமா என்னன்னு பேசிக்கிட்டே இருக்க, அதுக்கு அக்காஷி அவ்வளவு தேவைலாம் கிடையாது, நீங்க வேணும்னா அன்கிரவுண்ட் கிங்ஸா இருந்திருக்கலாம், ஆனால் இப்போ மிடோரிமா இருக்கிற லெவலுக்கு உங்களால அவனை தடுக்க முடியாது, நான் மிடோரிமாவை பாத்துக்கிறேன்னு சொல்லுவானா. அதுக்கப்புறம் லாக்கர் ரூம்ல இருந்து ஷுட்டோக்கோ பிளேயர்ஸ் வந்துகிட்டே இருக்க, அப்போ ரியோட்டா பையன் மிடோரிமாட்ட என்னமா ஜெயிச்சிருவியான்னு கேட்டா, இன்னும் ஆகாஷ் அவனோட ஃபுல் ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்ணவே கிடையாது, கண்டிப்பா 3rd and 4th குவார்டர்ல அதை பயன்படுத்துவான்னு நினைக்கிறேன், ஜெயிக்க முடியுமாங்கிறத தாண்டி கண்டிப்பா டஃபா இருக்க போகுதுன்னு மிடோரிமாக்கு புரிய வருது. ஈவன் ரகுசானோட பசங்களும் நம்ம ஹீரோஸா கடந்து போகும்போது அப்போ நம்ம ககாமி ஆகாஷிய பார்த்துட்டு, டே மௌனே என்ன ஞாபகம் இருக்கடா உனக்கு, கண்டிப்பா பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஆகாஷியும் ஞாபகம் வச்சிருந்திருக்கான் ககாமிய, கண்ணத்துல கோடு வாங்கின ஒருத்தன், அது மட்டும் இல்லாம கண்டிப்பா நான் தோக்கடிக்க தான் போறேன், ஆனா அதுக்கு முன்னாடி என் கூட தோளுக்கு தோல் நிக்கிறவங்க மட்டும்தான் என் கண்ணை பார்த்து பேசணும், நீ என்னை எதிர்த்து நிக்கிற அப்படின்னா நீ எப்பவும் தலை குனிஞ்சு தாண்டா நிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க, பார்த்தா லைக் நம்ம ககாமி அப்படியே கீழே விழுந்துடுறான். ஒரு கிங் மாதிரியான ஆட்டிடியூட் இந்த ஆகாஷி பையனுக்கு இருக்கும். அப்படியே நம்ம குரோக்கோவையும் பார்த்து, உன்னோட ஸ்ட்ரென்த் என்ன அப்படிங்கறத கண்டுபிடிச்சதே நான் தான், பாக்கலாமா என்னன்னு கேட்க, அதே நேரத்துல இந்த டட்சியா பையனை முராசகி கிட்ட, ஆமா இந்த அக்காஷியோட கண்ணுல ஏதோ இருக்குன்னு சொல்றானுங்களே என்ன விஷயம்னு கேட்டா, அது அவன் முன்னாடி அஃபென்ஸோ டிஃபென்ஸோ ரெண்டுமே ஒர்க் ஆகாதுன்னு சொல்லுவானா, ஏன் ஏதாவது மாய மந்திரம் பண்ணுவானான்னு கேட்டா, அதை நீ மேட்ச்ல பாருன்னு சொல்லுவான். 3rd குவார்டரும் ஆரம்பிக்குது, மிடோரிமா கையில பால் இருக்க, மிடோரிமாவை எதிர்த்து நம்ம அக்காஷி நிக்கிறான். கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ணாம மிடோரிமா ஷூட் பண்ணலான்னு போகும்போது அந்த பால் மிடோரிமா கையில இருந்து விலகுது. மிடோரிமா கையில இருந்து பாலை ஸ்டீல் பண்ற அளவுக்கு அந்த அக்காஷி வேகமா இருந்தான்னு கேட்டா அதுவும் இல்ல.
ஈவன் இப்ப கூட பால் எடுத்துட்டு போகும்போது டாக்கோ பிளாக் பண்றதுக்காக வருவானா அண்ட் டாக்கோ அடுத்தது அவனோட ஃபுட் ஒர்க்கை இந்த மாதிரி வைக்க போறான் அப்படிங்கறத ப்ரிடிக்ட் பண்ண அகாஷி அதுக்கு ஆப்போசிட்டா ட்ரிபிள் பண்ண அதுக்கு ரியாக்ட் பண்ணலான்னு போயிட்டு டாக்கோ அவனோட பேலன்ஸை லூஸ் பண்ணி அந்த இடத்துல கீழே விழுகிறான் அண்ட் அகாஷியும் நின்ன இடத்துல எதுவுமே பண்ணாம அங்க ஈஸியா பாயிண்டர் ஸ்கோர் பண்றான். அதுதான் அகாஷியோட ஸ்பெஷல் மூவ். ஆப்போனன்ட் அடுத்து என்ன பண்ண போறான் அப்படிங்கறத தாண்டி எங்க மூவ் பண்ண போறான் அப்படிங்கறத முதற்கொண்டு அவனால ப்ரிடிக்ட் பண்ண முடியும். 4வது குவார்டரும் ஆரம்பிச்சிருக்கு. 49-63 சொல்லி 14 பாயிண்ட்ஸ் டிஃபரன்ஸ்ல லீட்ல இருக்கிறாங்க ரகுசான். கேம் முழுக்கமே அவன் மிடோரிமாவை தான் பிளாக் பண்ணியிருப்பானா. எங்க போனாலுமே அகாஷி மிடோரிமா விடுற மாதிரி தெரியல. ஈவன் மிடோரிமா கையில பால் வரும்போதுமே கண்டிப்பா ஷூட் பண்ணும்போது டைம் எடுக்கும், அதுக்குள்ள ஸ்டீல் பண்ணிடுவான்னு சொல்லிட்டு டாக்காவுக்கு போடலான்னு பார்த்தா டாக்காவுக்கு போடுற மாதிரி ஃபேக் பண்ணலான்னு யோசிச்சிருப்பான். ஆனா பாலை ஈஸியா ஸ்டீல் பண்ணணும். அகாஷி இப்ப கூட பால் இட்டு போகும்போது அங்க 2 சீனியர்ஸ் தடுக்கிறதுக்காக வருவாங்களா, மரியாதையா தள்ளி நில்லுங்கடான்னு சொல்லி ஆகாஷ் அவனோட ட்ரிபிளிங் ஆரம்பிக்க பார்த்தா கொஞ்ச நேரத்திலே 2 சீனியர்ஸும் கீழே விழுந்துடுறாங்க. அவன் சும்மா நடந்து போறான். அத முராசகி தான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கிறான். அதுக்கு பேர் தான் ஆங்கிள் பிரேக். ஆமா, வேகமா எவ்வளவு வேகமா நீ பால ட்ரிபிள் பண்றியோ அதுக்கு ஈக்குவலா கீப் அப் பண்ண முடியாம ஆப்போனன்ட்ஸ் அவங்களோட பேலன்ஸ் மிஸ் ஆகி கீழே விழுந்துருவாங்க. ஆனா இப்ப கூட நம்ம அகாஷி ஷூட் பண்ண போகும்போது அந்த ஷூட்டோக்கோட கேப்டன் தடுக்கிறதுக்காக வருவானா. உடனே அகாஷி பால பின்னாடி கொண்டு போகும்போது யாருக்கு பாஸ் பண்ண போறான்னு எதிர்பார்த்தா சும்மா பால பின்னாடி கொண்டு வந்து இன்னொரு கையில இருக்கிற எல்போ வச்சு அடிச்சு ஆப்போசிட்ல பாஸ் பண்ணி விடுறான். அப்படி வந்து பால வச்சு அசால்ட்டாவே அங்க ஸ்கோர் பண்றாங்களா. ஈவன் முராசகியும் இந்த மாதிரியான ஒரு எபிலிட்டி அகாஷி கிட்ட இருக்கிற வரைக்கும் அவன் தோக்குறத என்னால இமேஜின் கூட பண்ணி பார்க்க முடியலன்னு சொல்ல, என்னோட ரகுசான் ஷுடோக்குவை ஏதோ குழந்தைங்களை ஈஸியா தோக்கடிக்கிற மாதிரி தோக்கடிக்கிறானுங்களே அப்படின்னு சொல்லி ககாமி ஷாக் ஆகுறான். இருப்பினும் விட்டு கொடுக்க மாட்டேன்னு டாக்கோ ஸ்கோர் பண்றதுக்காக போனா மத்தவனுங்க தம்பி நானும் மேட்ச்ல இருக்கிறப்பா அப்படின்னு பால தட்டி விட்டு அகாஷி பால் இட்டு வரும்போது மிடோரிமா தடுக்கிறதுக்காக வருவானா. ஏன் மிடோரிமா அப்படி பண்ற, ஜெனரேஷன்ஸ் ஆஃப் மிராக்கிள சும்மாவா லீட் பண்ற ஒரு கேப்டனா நான் இருந்தேன்னு மிடோரிமாவும் தாண்டி அங்க ஈஸியாவே ரகுசான் ஸ்கோர் பண்ணி போயிட்டே இருக்கிறானுங்க. மிடோரிமா ஆல்மோஸ்ட் கிவ் அப் பண்ற மாதிரி இருக்க அந்த மியாஜி உடனையோட ஒன்னு போட்டுட்டு என் ஜூனியர் பாய்ஸ் மேட்ச்ல தான் இருக்கிறோம் அப்படின்னு அறிவு கொஞ்சமாவது இருக்குதா, எந்திரிச்சு ஆடுங்கடா, இன்னும் விட்டு கொடுக்காதீங்கன்னு சொல்ல அவங்க டீமோட ஸ்லோகனே அதுதான், பர்சிஸ்டன்ட் அப்படிங்கிறது விடாமுயற்சி. ஈவன் மத்த சீனியர்ஸும் கமான் கமான் நம்மளால கண்டிப்பா தொடர்ந்து புஷ் கொடுத்து ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்களாம். இப்படி 3 சீனியர்ஸும் விடாமுயற்சியோட இருக்கிறத பார்த்துட்டு இவங்க 2 பேருக்கு ஆச்சரியமா இருக்கும். அப்பதான் டாக்கோ சொல்லுவான், இவங்களுக்கு எப்பப்பெல்லாம் வந்து ட்ரைனிங் செஷன் அப்படின்னு ஒன்று நடக்க ஆரம்பிக்குதோ, ட்ரைனிங் கேம்ப் ஒன்று நடக்க ஆரம்பிக்குதோ, அவங்களோட சீனியர்ஸ் அந்த ட்ரைனிங்ல போட்டு வாட்டி எடுத்துருவானுங்க. விட்டா சாமி இன்னைக்கே ட்ரைனிங் கேம்ப்ல வச்சு கொண்டுருவானுங்க போலே அப்படிங்கிற மாதிரி எல்லாம் உணர்வு ஏற்படும். ஆனா ஒவ்வொரு நாளும் அந்த ட்ரைனிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் சீனியர்ஸ் நமக்கு ஏதாவது சாப்பிடறதுக்காக வாங்கி தருவாங்க. அதை சாப்பிடும்போது அவ்வளவு சூப்பரா இருக்கும் தெரியுமா. கண்டிப்பா அந்த உணர்வை நான் விட்டு கொடுக்கறதுக்கு இங்க தயாரா இல்ல. கமான் நம்ம சீனியர்ஸ்க்காக ஆடுவோம் அப்படின்னு சொல்லி டீம் இருக்கிற வரைக்கும் கவலை ஏதுன்ட்டு களத்துல இறங்க அங்கே இந்த ஒரு எபிசோடை முடிக்கிறாங்க. சரியா, தேங்க்யூ.